காமெடியன்ஸ் அப்படின்னா இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதுல யார் அவுட் ஷைன் பண்ணிருக்காங்க, யார் உண்மையாவே ஒரு நல்ல காமெடியன் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். அந்த மாதிரி ஒருத்தர் கூட நான் பேச போறேன். அண்ட் இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு சின்ன வயசுல பரோட்டா அப்படின்னா ரொம்ப 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 பிடிக்கும். பட் இவர் பரோட்டா சாப்பிடுறத பார்த்ததுல இருந்து எனக்கு என்னவோ பரோட்டாவை பார்த்தா அப்படியே திகட்டும், ஐயோ வேணாமே அப்படின்லாம் தோணும். எஸ், நான் அதை சொன்னோன்னே கண்டுபிடிச்சிருக்கீங்க. கமெடியன், பரோட்டா இதெல்லாம் கம்பைன் பண்ணா யாரு? நான் அதான் நம்ம சூரிய நம்ம கூட இருக்காரு. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சூரி பேசுறேங்க. 2013 கேட்கவே வேண்டாம், ஒரு தாறுமாறான வருஷம் உங்களுக்கு. 2014 வந்து அதை விட டமால் டுமிலா உங்களுக்கு வந்து நம்ம ஜில்லா படத்தோட நம்ம இளைய தளபதியோட நடிச்சிருக்கீங்க. அதுவும் வந்து ஒரு சோலோ காமெடியனா. ஏன்னா இத்தனை படங்கள் வந்து நீங்க குரூப்பா ஒரு காமெடியனா இருந்திருக்கீங்க. பட் இந்த படத்துல ஒரு தனியா நீங்களே ஒரு காமெடியன் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ற அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. விஜய் சார் கூட எல்லா சமீபத்தில் விஜய் சாருக்கு உள்ள ஹீரோ எல்லா ஹீரோலையும் நடிச்சு வந்துட்டேன். எல்லாமே ஹிட் படங்கள். 2013 வந்த படங்கள் அதிக படம் நான் நடிச்ச படம் தான் இருக்கு. அதான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்படி ஒரு பிஸியான ஒரு ஆர்டிஸ்டை என்னை உருவாக்குனதுல வாய்ப்பு கொடுத்த அத்தனை இயக்குனருக்கும் அத்தனை ப்ரொடியூசருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சூப்பர் சூப்பர் சார். விஜய் சார் பத்தி சொல்லுங்க. அதான் விஜய் கூட நடிச்சுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னன்னா ஒரு நடிகர்கள் வந்து புதுசா வர எல்லா நடிகர்களுக்குமே ஃபுல் சப்போர்ட்டான ஒரு ஹீரோன்னு விஜயன் சொல்லலாம். அவ்வளவு ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாரு அவரு. அவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்காரு. ஆனா அவருடைய பிஹேவிங் அது கிடையவே கிடையாது. அவருடைய மாஸ் வெளியில தான் அப்படி இருக்குது. பாத்தீங்கன்னா அவ்வளவு ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனிதன், யதார்த்தமான ஒரு ஆர்டிஸ்ட். இதெல்லாம் வந்து என்னை பெருசா ரீச் பண்ணிருச்சு. நீங்க சொன்ன ஒரு இண்டிவிஜுவல் காமெடியனா என்னைய கொஞ்சம் சேர்த்து ஜில்லா வந்து அந்த பெரிய ஹீரோ, இன்னைக்கு உச்சத்துல இருக்க மாஸ் ஹீரோ அப்படின்னாலும் நமக்கு வந்து அதிக ரீச் கிடைக்கும். அவங்களுடைய ஃபேன்ஸ் ஆதரவுல நம்மளுக்கும் கிடைக்கும். 100வது நாள் இப்ப விழாவோட விஜய் நல்லா 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 சொன்னாரு நம்மளை பத்தி. ஆக்சுவலி விஜய் சார் ரொம்ப சைலண்ட் இல்ல? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அமைதியானவரு. அமைதியானதை விட நல்ல ஹெல்பிங் சென்ஸ் உள்ள ஒரு ஸ்பாட்ல ஆர்டிஸ்டுகளுக்கு டைலாக் பேசணும்னா கூட வழி விட்டுருவாரு. நீங்க பேசுங்க பரவாயில்ல, இந்த இடத்துல நான் தேவையில்லை, நீங்க பேசினா கரெக்டா இருக்கும், நீங்க பேசுங்க அப்படின்னுவாரு. உங்களுக்கு இது இடத்துல இருக்கா, உங்களுக்கு இது ஓகேவா, உங்க டைமிங்க்கு நான் என்ன பண்ணணும் இப்படி கேட்பாரு. வாவ், நைஸ் நைஸ். ஓகே. அண்ட் எனக்கு ரொம்ப முக்கியமா ஒன்று தெரிஞ்சே ஆகணும். ஜென்ரலி வந்து காமெடியன்ஸ் வந்து ஹீரோவா மாறுறது நம்ம தமிழ் சினிமா புதுசு கிடையவே கிடையாது. வடிவேல் சார் ஹீரோவா பண்ணாரு, சந்தானம் ஹீரோவா பண்ணாரு. ஸோ இவன் படிக்கல தொடர்ந்து இப்ப நீங்களும் ஹீரோவா நடிக்க போறீங்க அப்படின்ட்டு நாங்க கேள்விப்பட்டோமே. அதை பத்தி எங்களுக்காக கொஞ்சம் சொல்றீங்களா ப்ளீஸ்? இது வரைக்கும் எனக்கு ஒரு 15 இயக்குநர்கிட்ட வந்து கதை நாயகனா பண்ணி எனக்கு வாய்ப்பு வந்துச்சு. இது நல்ல பெரிய கம்பெனியா வந்துச்சு. 2-3 படம் இயக்குனரும் வந்தாங்க. என்னை கதை நாயகனா வச்சு படம் பண்ண அவங்க நினைச்சதே வந்து நான் மிகப்பெரிய ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். இதே வார்த்தையை அவங்க கிட்ட சொன்னேன். என்னைய நீங்க நம்பி உங்க கதைக்கு நீங்க வச்சு வந்து ரொம்ப நான் கொடுத்து வச்சுக்கோங்க சார், ரொம்ப சந்தோஷம். கதை நாயகனா பண்ற ஆசை கடுகளோட எனக்கு குறைக்கு இல்ல சார் அப்படின்னு வச்சுட்டு நான் சமூகமா எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றேன். எல்லாமே கேட்கறாங்க எல்லாம் சொல்லி கண்டிப்பா எனக்கு அதுக்கான ஐடியா எனக்கு இல்லவே இல்லை. ஆனா இவங்கதான் நம்மள வந்து நான் கதை நேரம் பண்ண வந்து பத்திரிகைகள் அவங்களா போட்டுக்கிறாங்க. இன்னும் வந்து ஓப்பன போனா நான் காமெடிக்கான சைக்கிள் அதே இந்த சைக்கிள் நான் முழுமையா கத்துக்கிறேன்ல. நகைச்சுவையே இப்பதான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதுவே இன்னும் நான் திரும்பி முழுமையா நகைச்சுவை நடிகனா நான் பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமா, அதான் இதெல்லாம் சும்மா அவங்களா வெளியில போயிடுங்க. சூரிய வாயில இருந்து வந்ததே இல்லை. ஏன்னா அது கதை என்ன பெரிய விஷயம் எனக்கு தெரியல. ஒரு பெரிய ஹிட் படத்துல ஒரு காமெடியனோட பங்கு அதிகமா காசு கிடைக்கிறப்ப அப்புறம் இதுல என்ன ஹீரோ என்ன இருக்கு, காமெடி என்ன இருக்குது. வெரி ட்ரூ வெரி ட்ரூ. அதான் ஒரு 2 படத்துல நம்ம ஸ்கோர் பண்ற நம்ம ஜனங்க அப்படி என்ஜாய் பண்றாலும் போதும். அதை விட என்ன வந்தாது அது 50 ஹீரோவுக்கு சமம் இல்லையா? இதுல என்ன இருக்கு, ஹீரோவை சார்ந்து ஹீரோ கூடவே போய் பெரிய ஸ்கோர் பண்றது ஆசைப்படுறேன். ஹீரோ கூடவே இருக்க ஆசைப்படுறேன், ஹீரோவா இருக்க ஆசைப்படல. சார் உங்க 2014 ப்ராஜெக்ட்ஸ் பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன். அஞ்சான், பூஜை, ஒரு ஊர்ல உங்களோட கேரக்டரைசேஷன் அண்ட் என்ன மாதிரி இருக்க போகுது இந்த படங்கள் எங்களுக்கு அப்படின்ட்டு. 2014 இறைவன் முத்துக்குள்ள நிறைய படங்கள் பெரிய படங்களா பண்ணிட்டு இருக்கேன். அஞ்சான்ல வந்து எனக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சூர்யா சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அதெல்லாம் பெரிய படம். ஆல்ரெடி விஷால் சார் ஒரு படம் பண்ணியிருக்கேன். விஷால் சார் கம்பெனி விஷால் சார் ஹீரோ ஒரு வாய்ப்பு வந்தோடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ஹரிஷ் சார் படம், அடுத்து பாண்டியராஜன் படம் பண்ணிட்டு இருக்கிறேன். சிம்பு கூட இப்ப சுசீந்திர சார் படம் பண்ணிட்டு இருக்கிறேன். சுசீந்திர
விஸ்வநாதன் சார் படத்துல மறுபடியும் நடிக்க போறீங்க. அகேன் விஷ்ணுவோடய கை கோர்க்க போறீங்க. சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயமா நீங்க எப்படி இருக்கு? பிகாஸ் ஒரு ஹீரோ கூட ஏற்கனவே நல்லா பழகி அவங்க கூட காம்பினேஷன் சூப்பர் ஹிட் ஆனப்புறம் மறுபடியும் அந்த ஹீரோ கூட நீங்க நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்படி ஒரு கிளாஸ்ல வந்து ஒன்னா படிச்சுட்டு திருப்பி வேற ஒரு போயிட்டு திருப்பி மீட் பண்ணுவோமோ, ஒரே கிளாஸ்ல படிச்சீங்க, ஒரே வாத்தியார் எங்க 2 பேர்த்து சேர்ந்துறேன் சார். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி மீட் பண்ணப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. ஓகே. அண்ட் அதே மாதிரி நீங்க விமல் கூட இப்ப மறுபடியும் நடிக்கிறீங்களா சார் ஒரே ஊர்ல படத்துல? சோ அத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். விமல் என்னோட ஃப்ரெண்டு, 5 வருஷம் ஃப்ரெண்டு. ரொம்ப ஜாலியா, ரொம்ப நாங்க 2 இருந்தாலும் ஷூட்டிங் பண்ணி கலந்து இருக்கோம். படத்துக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்போம் பாரு சூரிய அப்படின்றது எனக்கு கண்டிப்பா அந்த படமும் தெரியல. அந்த மாதிரி ஒரு ஊர்ல 2 ராஜா. ஓகே. ஆக்சுவலி சூரி சார், நான் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம டிரெக்டர் பாண்டியராஜ், பசங்க பாண்டியராஜ் அவரை வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அவர் சொல்லியிருந்தாரு, அதாவது நான் சிம்பு கிட்ட சூரி தான் இந்த படத்தோட காமெடியன் அப்படின்னு சொல்லும் போது அவர் ரொம்ப யோசிச்சாரு, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்லாம் ரொம்ப நம்ம எஸ்டிஆர் யோசிச்சாரு அப்படின்னு சொன்னாரு. இது உங்களுக்கு தெரியுமா? அண்ட் அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க எங்களுக்கு. எனக்கு ஒரு சவாலா இருந்துச்சு. ஏன்னா சிம்பு சார் வந்து சந்தானம் கூடவே நிறுத்தாரு. எனக்கு சிவகார்த்திகேயன் எப்படி அது மாதிரி அவங்க ஃபுல்லா அந்த மாதிரி ஒரு 2 பேரும் ஒரு ஜாலியான கேரக்டர், 2 பேருக்கு ஒத்து போக வேண்டிய விஷயம். ஆனா முதல் எனக்கு சிம்பு சார் கூட பண்றப்ப நமக்கு அவர் திருப்தி பண்ணணும், அதை எதிர்பார்க்க பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு இது. நான் போய் பண்றப்ப எனக்கு தெரியல, பட் நான் ரொம்ப சூப்பரா இருக்காது சிம்பு சார் சொன்னார், இயக்குனர் எல்லாமே சொன்னாங்க. சிம்பு சாருக்கு ரொம்ப ஹாப்பி. இது நம்ம ஆளு படத்துல வந்து உங்க எல்லாம் பாக்கும்போது யூ லுக் வெரி டிஃப்ரெண்ட் இல்லையா? உங்களோட கம்ப்ளீட் மேக் ஓவர் கொடுத்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. சோ இந்த படத்துல நீங்க என்ன ஹீரோவா தான் நடிக்க போறீங்களா, இல்ல காமெடியனா, இல்ல சப்போர்ட்டிங் கேரக்டர் அந்த மாதிரி ஏதாவதா? இது ஒரு ஐடி ஸ்டூடெண்ட், கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி எப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் நானு. என்ன அப்படி மாற்றி இருக்காங்க. அதுக்கு பாலசுப்ரமணியம் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நானு என்னை அழகா காட்டி என்னை ஒரு வேற ஸ்டைலுக்கு கொண்டு வந்திருக்காங்க டைரக்டர் அண்ட் கேமராமேன் சார். சூப்பர் சூப்பர் சார். சார் அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஊர்ல 2 ராஜா இந்த படம் ஷூட்டிங் அப்போ தம்பி ராமையா சாருக்கு ஏதோ ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடக்க இருந்ததாகவும், நீங்க தான் உங்க உயிரையே பணைய வச்சு அவரை காப்பாத்துனதாகவும் நாங்க கேள்விப்பட்டோம். இது உண்மையா? எங்களுக்கு என்ன ஆச்சு அது கொஞ்சம் சொல்றீங்களா? கார் ஷார்ட்ல ஃபைட்ல முன்னாடி வில்லன் விரட்டி வருவாரு, முன்னாடி ஹீரோ ஹீரோயின் தம்பி ராமையா 4 பேர் கார்ல போறது மாதிரி போய் ஒரு பெரிய மேட்டு, கீழே பெரிய கம்மாக்கு மேல மேட்ல அந்த கார் நிப்பாட்டி வில்லன் கிட்ட வந்துருவாரு, எங்களுக்கு பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துருவாரு. இதுக்கு மேல போறதுக்கு வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்கி ஷார்ட் உள்ள காட்டுக்குள்ள ஓடுறது ட்ரை பண்ணுவோம். அப்ப அந்த கார் நிப்பாட்டி ஹீரோ, நானும் ஹீரோயின் 3 பேர் மட்டும் இறங்கி ஓடுற மாதிரி, தம்பி ராமையா காருக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி. அவ்வளவுதான். இந்த கார் வந்து நிப்பாட்டி நாங்க 3 பேர் இறங்கி ஓடிட்டு ஐயோ சவு கத்துனாங்க. என்னன்னு திரும்பி பார்க்க நாங்க இறங்கி விட்ட கார் திருப்பி சரியா கேர் போடாம திருப்பி வண்டி ஸ்டார்ட் ஆகி நேர தண்ணி போயிட்டு இருக்கு காரு. ஒரு கோடி ரூபாய் மதிக்கத்தக்க ஆடி காரு. ரொம்ப எல்லாம் உயிர் தப்பிச்சது பெரிய விஷயம். தம்பி ராமையா அவரால் வந்து கார் ஓட்டவும் முடியாது, ஓட்டவும் தெரியாது. அவர் லெப்ட் ஹேண்ட் சைட்ல உட்காந்துருக்காரு. அப்படி திரும்பி பாட்டு என்ன பண்ணுங்க இருந்து ஓடி ஒரே ஜம்ப் லாங்ல இருந்து கரெக்டா அந்த ரைட் ஹேண்ட் சைடு டிரைவர் டோர் ஓப்பன்ல இருந்துச்சு. நான் கரெக்டா ஜம்ப் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா போய் பிரேக்லயே போய் ஜம்ப் பண்ணிட்டு இந்த செகண்ட் கார் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் விட்டா அந்த கார் அப்படியே தண்ணிக்கு போயிருந்தா. சூப்பர் சூப்பர் சார். தம்பி ராமையா சாரோட ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க இந்த இன்சிடென்ட்க்கு? இல்ல அவங்க ஒய்ஃப் பையன் எல்லா ஃபேமிலியே எனக்கு போன் பண்ணி மட்டும் ரொம்ப இது பண்ணிட்டாங்க. சாமி நீதாப்ப எங்களுக்கு ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா ஏன் பதட்டத்தை முடிவு நிப்பாட்டிட்டாங்க. இல்ல இன்னைக்கு நீங்க சரியான பண்ணல, இன்னைக்கு எங்க மாமாவை நான் பார்க்க முடியாது, இன்னைக்கு எங்க அப்பாவை நான் பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க ஃபேமிலியே அதே சந்தோஷம் ஃபீலிங் அவங்களுக்கு. ஓகே சார், தேங்க்யூ சோ மச். உங்களோட உண்மையாவே பிஸியான ஸ்கெட்யூல்ல எங்க கூட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் ரொம்ப பொறுமையா ஸ்வீட்டா உங்களோட அந்த யூனிக் வாய்ஸ்ல எங்களுக்கு பதில் சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி. உங்களோட படங்களை நாங்க ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நிறைய நல்ல படங்கள், எங்க வயிறு குலுங்க சிரிக்கிற அளவுக்கு படங்கள் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறோம். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. ஓகே, சோ இவ்வளவு நேரம் நம்ம கூட காமெடியன் ஆக்டர் சூரி இருந்தாரு. நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்வீட்டா பொறுமையா பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி இன்னொரு ஹீரோ இல்ல ஹீரோயினோட மறுபடியும் நான் உங்களை சந்திப்பேன். அதர் நைஸ் இன்ட்ரெஸ்டிங் மேபி a gossip or a nice interview. பட் ரூமர் நீங்க கேள்விப்பட்டாலும் அது ரியலான்னு தெரிஞ்சுக்க obviously log on to indiaglitz.com ஓட real with me Kirti. Bye for now. Take care.